சில பேர் புதிதாக வந்து எங்களுக்கும் வாக்களியுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய சாதாரண சாமானிய மக்களுக்கும் எந்தவித ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அதனால யாருக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கறதுல நீங்க தெளிவா இருப்பீங்கன்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். எப்படியும் எந்த வழியாகவும் இந்த மண்ல தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு நாம் இடம் கொடுத்து விடக் கூடாது என்பதிலே தெளிவாக இருக்க வேண்டும். இங்க எனக்கு முன்னாடி இருக்கக்கூடியவர்கள்ல நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவர்கள், எந்த இனத்தை சார்ந்தவர்கள், எந்த ஜாதியை சார்ந்தவர்கள் எந்த பாகுபாடும் கிடையாது. எல்லாரும் ஒற்றுமையாக நின்று கொண்டிருக்கிறோம். அதனாலதான் தமிழ்நாட்டுக்கு தொழில் முதலீடுகள் வருது. ஏன்னா ஒரு அமைதியான பூங்காவாக தமிழ்நாடு இன்று இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா பிஜேபிக்கு துளி அளவு இடம் கொடுத்தோம்னா கூட நீங்க பாத்திருப்பீங்க, தொடர்ந்து தமிழ்நாட்டில் மத கலவரங்களை எப்படி உருவாக்கலாம்னு அவங்க தேடிக்கிட்டே இருக்காங்க. எந்த கோயில்ல எந்த பிரச்சனையை உருவாக்கலாம், எந்த மதத்துக்கு இடையே சண்டையை உருவாக்கலாம். அப்படி சண்டை உருவாகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி சண்டை உருவாச்சுன்னா நம்ம யாருமே நிம்மதியா இருக்க முடியாது. பெரும்பான்மையும் நிம்மதியாக இருக்க முடியாது, சிறுபான்மையின் மக்களும் நிம்மதியாக இருக்க முடியாது, யாருமே இருக்க முடியாது. நம்ம பிள்ளைங்க வெளியில போயிட்டு நிம்மதியா வருமா? இங்க தொழில் கொண்டு வந்து ஆரம்பிப்பாங்களா? மாட்டாங்க. வேலை கிடைக்காது, படிக்க முடியாது. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க போய் படிக்கிறதுக்காக, உயர்கல்வி கற்பதற்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நீங்க கல்லூரிக்கு வாங்க, நம் மாசம் 1000 ரூபாய் தருகிறேன் என்று இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கு தந்து கொண்டு இருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். மறுபடியும் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் அந்த இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கு நீங்க படிக்க வந்தீங்கன்னா உங்களுக்கு 1500 ரூபாயாக அதை உயர்த்தி தருகிறேன். உயர்கல்வி படிக்க வேண்டும் நம்ம வீட்டு பிள்ளைங்க, சாதாரண சாமானிய வீட்டு பிள்ளைகள் படிக்கணுங்கிறதுக்காக அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். லேப்டாப்புகள் அடுத்த 5 வருஷத்துல 35 லட்சம் இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கு லேப்டாப் தரப்போறேன்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் காலை உணவு திட்டம், நம்ம பிள்ளைங்க பசியோடு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவர்களுக்காக காலை உணவு திட்டத்தை தந்த முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். விவசாயிகளுக்காக நம்முடைய முதலமைச்சர் மிக சிறப்பான ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். அது என்னன்னா, எந்தவித மீட்டரும் பொருத்தப்படாத புதிய மின் மோட்டார்கள் உங்களுக்கு வழங்கப்படும். தமிழ்நாடு முழுவதும் 20 லட்சம் விவசாயிகளுக்கு மேல் பயன்படக்கூடிய வகையிலே, இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய வகையிலே அந்த திட்டத்தை அவர்கள் கொண்டு வந்து தந்திருக்கிறார்கள். நெல் கொள்முதல் குவிண்டாலுக்கு 3500ஆக உயர்த்தி வழங்கப்படும். கரும்பு கொள்முதல் விலை 4500ஆக உயர்த்தி வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் பால் கொள்முதல், விவசாயிகள் கிட்ட இருந்து வாங்கக்கூடிய பால் 5 ரூபாய் 1 லிட்டருக்கு உயர்த்தி வழங்கப்படும். 24 மணி நேரம் வேலை செய்யக்கூடிய நிறைய விவசாய மக்களுடைய கோரிக்கை, கால்நடைகளுக்காக மருத்துவமனை, அந்த மருத்துவ 24 மணி நேரம் வேலை செய்யணும் அப்படின்னு நீங்க நீண்ட நாளாக வைத்திருக்க கோரிக்கை அடுத்த முறை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்து அதுவும் நிறைவேற்றி தரப்படும். பிஜேபி அடிக்கடி இங்க பிரச்சாரம் செய்வார்கள். செய்யக்கூடிய நேரத்திலே